அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் முடிக்கு நம் புண்ணியனார் தெய்வ பொன்னடி போதுக்கே அபயம் நாத முடிவில் நடம் புரிந்த அன்பர்க்கு போதம் அளிக்கின்ற பொன்னடி போதுக்கே அபயம் பொன்னடி போதுக்கே அபயம். நம்முடைய ஐயா சாகா நிலை சாத்தியமே என்று பேச வந்திருக்கிறார். நம்முடைய வள்ளலார் வழி புனிதர் அவர் இந்த தலைப்பை எல்லாம் அவர் தான் கொடுத்தாரு. எல்லா தலைப்பும் ஜீவகாருண்யமே உண்மையான கடவுள் வழிபாடு, வள்ளலாரின் வருகையும் சிறப்பும், தத்துவ வெற்றி, ஆன்ம லாபம், சாகா நிலை சாத்தியம், என் மார்க்கம் காண்பேன் இனி, எல்லாம் தயவே, இது எல்லாம் அவர் கொடுத்த தலைப்பு. இந்த தலைப்பை ஒட்டி தான் அவர் எடுத்துக்கின தலைப்பு சாகா நிலை சாத்தியமே. இதை தான் வள்ளல் பெருமான் சொல்றார். இது சாத்தியம் இல்லாததே இல்லை, சாத்தியம். சாத்தியம்னா நம்மால் முடியும். அதனால்தான் வள்ளல் பெருமான் முதல் பாடலே எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தரையே ஏத்து. எல்லாம் செயல்கூடும், எதுவும் முடியாததுன்னு ஒன்று உலகத்தில் கிடையவே கிடையாது. எல்லாம் முடியும். அதற்கு முதல்ல நம்ம கடவுளுடைய நினைப்பு நமக்கு இருக்கணும். கடவுள் நினைப்பு இருக்கணும். அந்த கடவுளாகவே நாம் மாற வேண்டுமானால் நம்மிடம் இருக்கிற இந்த குற்றம் குறைகளை எல்லாம் தவிர்த்து கொள்ளணும். அதுதான் தத்துவ வெற்றி. அதையெல்லாம் நீக்கி கொண்டால் சாகா நிலை சாத்தியம் சாத்தியம் சாத்தியமே என்ற தலைப்புல வள்ளலார் வழி புனிதனையா அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார். பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கருவினிலே திருவாகி கருணை அது வடிவாகி மறுவில்லா மணியாகி மனமமர்ந்து குருவாகி அருள் தந்த வள்ளலே என் அரிதான பிறப்பினை யான் பொருளாக்கும் மார்க்கத்தை புகன்றருளை புரிந்தாயே. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நம்முடைய திருவொற்றியூர் அருள்மிகு தியாகராஜசாமி திருக்கோவில் பிரம்மோற்சவத்தை அதை முன்னிட்டு இன்றைய தினம் ஒரு சன்மார்க்க கருத்தரங்கம் இங்கே நம்முடைய வள்ளலார் ஜெயபால் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு வெகு சிறப்பாக காலை 11 மணியிலிருந்து வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகின்றது. இதில் எனக்கு முன்னாடி பல சிறந்த பேச்சாளர்கள்லாம் பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நடுவே எனக்கும் இங்கே வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சாகா நிலை சாத்தியமே என்ற தலைப்பின் கீழ் எனக்கு வள்ளல் பெருமான் உணர்த்திய அளவிலே, எனக்கு புரிந்த அளவிலே உங்களோடு அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எனக்கு ஒரே ஒரு கெட்ட பழக்கம், நான் பேசும்போது யாராவது எதிர்க்க பேசினா எனக்கு பேச்சே வராது. ரெண்டாவது, நீங்கள் அப்பப்போ கை தட்டினா தான் எனக்கு பேச்சே வரும். அதனால் இங்கே உள்ள எல்லாருமே சாதாரணமாக பேச வரல. பல வருஷம் அம்மாலாம் ஒரு 30 வருஷமாக இருக்காங்க, ஐயா ஒரு 30 வருஷமாக, இப்படி எல்லாரும் 20-30 வருஷமாக சன்மார்க்கத்தில் இருந்து படித்து 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 கரைச்சி குடித்து இங்கே எல்லாத்தையும் ஒரு சாராக பிழிஞ்சி உங்களுக்கு கொடுத்துன்னு இருக்காங்க. நானும் 20 வருஷத்துக்கு மேலே சன்மார்க்கத்தில் இருக்கேன். இப்போ இதை கூட 2 நாளாக உட்காந்து படித்து பெருமான பாடங்கள்லாம் படித்து அதை குறித்து எடுத்துன்னு பேசுகிறோம். எதுக்காக? நீங்கள் எல்லாம் கேட்கணுன்றதுக்காக தான். ஐயா சொன்ன மாதிரி இந்த கருத்துக்கள் நீங்கள் வேறு எங்கேயும் கேட்க முடியாது. நம்ம டெய்லி சாப்பிட்றோம், தூங்குறோம், வேலைக்கு போகிறோம், திரும்பி சாப்பிட்றோம், தூங்குறோம், அப்படி தான் போயிட்டு இருக்குது. இன்றைக்கி இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 54 பேர் இங்கே உட்காந்துருக்கீங்க. வேணா எண்ணி பார்த்துங்க. 54 பேரும் செஞ்ச புண்ணியத்தின் பலன் தான் இங்கே இந்த நேரத்தில் இந்த பேச்சை கேட்டுன்னு இருக்கீங்க. ஆகவே புண்ணியம், நீங்கள்லாம் ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்க. அந்த சந்தோஷத்தோடு இந்த பேச்சை கேளுங்க. சாகா நிலை சாத்தியமே, இதை வள்ளலார் சொல்கிறார். அதாவது என்ன அர்த்தம்னா, வள்ளல் பெருமான் மரணமில்லா பெருவாழ்வு அடைஞ்சார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்தில் மொத்தம் 820 கோடி மக்கள் தொகை. உலகம் முழுக்க உள்ள மக்கள் தொகை 823 கோடி பேர்.
இதில் ஒரே ஒருத்தர் தான் மரணமில்லா பெரு அடைஞ்சார். நம்ம 1000ல் ஒருவன் படம் பார்த்துருப்போம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் 10,000ல் ஒருத்தன் இல்லை, லட்சத்தில் ஒருத்தன் இல்லை, கோடியில் ஒருத்தன் இல்லை, 823 கோடியில் ஒருத்தர் வள்ளலார் மட்டும்தான் மரணமில்லா பெரு அடைஞ்சிருக்காரு. அப்போது பிறந்தா சாவணுன்ற அந்த மைண்ட் செட்டில் இருந்த நமக்கு சாவு என்பது எல்லாம் நமக்கு கிடையாது, நாம் எல்லாம் வந்து மரணமில்லா பெரு அடைய முடியும், பிறந்தா சாவணுன்ற அவசியம் கிடையாது. என்ன சொல்கிறார் வள்ளலார்? இறப்பு என்பது செயற்கை என்றார். நீங்களாக தான் உங்கள் மரணத்தை வர வச்சுக்கிறீங்க, பிறந்த யாருக்குமே சாவே கிடையாது, நீங்கள் தான் மரணத்தை வர வச்சுக்கிறீங்க. எப்படி மரணம் வருது? இந்த உடம்பு கெட்டு போகுது. இப்போ ஒரு சட்டை நல்லா இருந்தால் நம்ம போட்டுக்கிறோம், இந்த சட்டையை ஒரு வருஷம் கழித்து சாயம் போயிட்டு இல்லை வெளுத்து போயிட்டு இல்லை கிழிச்சு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? தூக்கி போட்டுருவேன், வேறு சொக்கா வாங்கிப்பேன். அது மாதிரி தான் இந்த ஆன்மா என்ன பண்ணுது, இந்த உடலை வந்து சுகரு, பிபி, வேறு என்னென்னமோ நோய், பேர் வாயில் வராத நோயெல்லாம் வந்துச்சு. இப்போது அப்படி எல்லாம் நோயை வந்து இந்த உடல் என்ன ஆகுது, வாழ்வதற்கு தகுதி இல்லாத ஒரு இடமா மாறிடுது. வள்ளலார் வந்து இந்த உடம்பை வீடுன்றார். ஆகவே இந்த உடம்பை வந்து வள்ளலார் வீடுன்றார். நாம் வந்து இந்த வீட்டில் குடியிருக்கோம், இதுக்கு இந்த உடம்புக்கு பேர் வீடுன்றார். அப்போ இதுக்கு வந்து கொடக்குழி தரணும் இல்லையா? நாம் வாடகை வீட்டில் இருக்கோம், யாருமே சொந்த வீட்டில் கிடையாது. சொல்லுவாங்க எனக்கு 2 வீடு இருக்குது, 3 வீடு தருவாங்க, அதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு தான் போக போகிறீங்க. ஆனால் இந்த வீடு தான் வந்து நமக்கு வாடகை வீடு, இதை சொந்த வீடாக மாற்றணும். இந்த வீடை சொந்த வீடாக மாற்றாமல் நம்ம எதையோ சொந்த வீடாக மாற்றின்னு இருக்கோம், அது வந்து தேவையில்லை. ஆக இந்த வாடகை வீட்டுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? கொடக்கூலின்னா சாப்பாடு தான். சாப்பாடு என்ற கொடக்கூலியை கொடுத்து இந்த வீட்டை வந்து நம்ம வளர்த்துன்னு இருக்கோம். ஒரு நாளைக்கு இந்த வீட்டையே விட்டுட்டு போயிட்டு போகிறோம், அதுக்கு பேர் தான் மரணம். அப்போ இந்த வீட்டை சொந்தமாக்குறதுக்கு பேர் தான் மரணமில்லா பெருவாழ்வு. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த வீட்டை வந்து சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகமாக மாற்றி மலஜலம் இல்லாமல், துர்நாற்றம் இல்லாமல் இந்த வீட்டை சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி, வள்ளலார் பார்த்தீங்கன்னா அவர் உடம்பை பிடிக்க முடியாது, கைக்கு பிடிபடாது, அவர் நிழல் வந்து கீழே விடாது, அவர் பாதம் தரையில் படாது. இதெல்லாம் வள்ளலாருக்கு பார்த்தீங்கன்னா சாத்தியமா? நமக்கும் சாத்தியம். சில பேர் சேர் மேலே காலை போட்டுன்னு என் கால் கீழே படலைன்றாங்க, அது நான் சொல்லலை. ஆகவே நம்ம நடந்தால் கால் கீழே படுது, அதை பற்றி பேசின்னு இருக்கோம். ஆகவே இதெல்லாம் வள்ளலாருக்கு மட்டும்தான் சாத்தியமானா கிடையாது. இங்கே உட்காந்துக்கிற 54 பேருக்கும் சாத்தியம், வெளியே இருக்கிற கோடான கோடி பேருக்கும் சாத்தியம். அதை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். வள்ளலார் சொன்னார், அப்போ நீங்கள் நம்பணும் இல்லையா? நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இப்போது இந்த காலத்தில் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆன்லைன், கருவேப்பிள்ளையிலேருந்து கல்யாண பொண்ணு வரைக்கும் ஆன்லைனில் கிடைக்குது. அப்போல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு செருப்பு தேயுமா? கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போல்லாம் ஒரு ஜோடி செருப்பு. இப்போல்லாம் வந்து அதுக்கு அவசியமே இல்லை, ஆன்லைன்லேயே உட்காந்துக்கின்னு மேட்ரிமோனியில் பார்க்குறாங்க. கருவேப்பிலை வேணும்னா கூட ஆர்டர் பண்ணுறாங்க, மார்க்கெட்டுக்கு போகிறதில்ல, எல்லாமே கிடைக்குது. அப்போ எதை பார்த்து ஆர்டர் பண்ணுறாங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டு, அமேசானு, இப்படி நிறைய இருக்குது. அதில் போய் பார்க்குறாங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ ரிவ்யூ இருக்குது, எவ்வளோ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்டார் ரேட்டிங் இருந்தால் அந்த பொருளை வாங்குறாங்க. அந்த மாதிரி 5 ஸ்டார் ரேட்டிங் உள்ள 500 ஸ்டார் ரேட்டிங் தான் சன்மார்க்கம். இப்போ புரியுன்னு நினைக்கிறேன், அவங்க பாஷையில் சொன்னதான் அவங்களுக்கு புரியுது, எல்லாம் கை தட்டுறாங்க. ஆகவே சன்மார்க்கன்றது 5 ஸ்டார் ரேட்டிங் இல்லை, 500 ஸ்டார் ரேட்டிங். எங்களை கேட்டால் நாங்கள் 1000 சொல்லுவோம். அப்படிப்பட்ட சன்மார்க்கத்தை வள்ளலார் நமக்காக கொடுத்துருக்காருன்னா அவருக்கு நம்ம மேலே எவ்வளோ கருணை பாருங்கள். ஆகவே அந்த சன்மார்க்கத்தை நம்ம பிடிச்சிக்கணும். வள்ளலார் வந்து எதுக்காக இந்த பூமிக்கு வருவிக்க விட்டுறார்? நாமெல்லாம் பிறந்தோம், அவர் வந்து இதுக்காக தான் வருவிக்க விட்டுறார். இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், எப்பா நீ வா, மக்கள் வந்து பிறந்து செத்து போகிறாங்க, அவங்கள சாகாமல் இருக்க வைக்கணும், அதுக்காக நீ போய் பிறந்து எப்படி சாகாமல் இருக்கிறது, அதுக்கு என்னென்ன செய்யணுன்றதை நீ செஞ்சு காமி, அதே மாதிரி அவங்க பண்ணி அவங்கள மரணமில்லா போய் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் அனுப்பிச்சு வைக்கிறாரு. இதை நான் சொல்லலை, அவரே அவர் பாடலை சொல்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐயா பாடினார், அகத்தே கருத்து புறத்து வெளித்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கம் அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுவதற்கென்று என இந்த உகத்தை இறைவன் வருவிக்க உற்றான் அருளை பெற்றேனே, வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே என்றார். இகத்தே பரத்தை பெற்று, இகத்தேனா இந்த பூமியில் மட்டும் இல்லை, இகத்தேனா இந்த உடம்புலையே. அதாவது மோட்சாடினா வைகுண்டத்துக்கோ இல்லை கைலாசத்துக்கோ போகணுன்ற அவசியம் கிடையாது. இகத்தை இந்த உடல்லையே,
இந்த அகத்தே இந்த இகத்தே நம்ம இறைவனை கண்டு நாம் இங்கே வந்து மரணமில்லா பெறுவோம் அடைய முடியும். அதான் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுவதற்கென்றே சொல்லிட்டு இப்போ வள்ளல் பெருமான் பாடுறாரு. திருமூலர் பாடுவார், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க பிறந்ததற்கான காரணத்தை சொல்லிட்டாங்க. நம்ம எதுக்கு பிறந்தோம் தெரியாது. படிக்கும்போது படித்தோம். எதுக்கு படித்தோம்? வேலை கேட்டு படித்தோம். எதுக்கு வேலைக்கு போனோம்? சம்பளத்துக்காக வேலைக்கு போனோம். எதுக்கு சம்பாரித்தோம்? குடும்பத்துக்காக சம்பாரித்தோம். எதுக்கு குடும்பம் நடத்தணும்? குழந்தை குட்டி பெற்றுக்கிறதுக்காக. எதுக்கு குழந்தை குட்டி பெற்றுக்கணும்? நம்ம அப்பா அம்மா ஆகிறதுக்காக. இப்படியே ஆயா தாத்தா பாட்டி ஆகணும், அவங்களுக்கு பேரன் பேத்தி ஆகணும், கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், ஒரு நாளைக்கு போய் சேர்ந்துடுறோம். இதுக்காக நம்ம பிறந்தோம் கிடையாது. நம்ம அரசொலி பேசினா பாருங்க, ஆன்ம லாபம் அதை அடைவதற்கு தான் அவன் பிறந்தோம். பெருமான் அழகாக சொல்கிறாரு, ஆன்ம லாபம் அடைவதற்கென்ற எடுத்த பிறவி இந்த பிறவி என்றாரு. ஆனால் அதை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் நம்ம பண்ணின்னு இருக்கோம். எந்த வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை விட்டுட்டு கண்ட வேலையை பார்த்துன்னு இருக்கோம். இதை மரணமில்லா பெருவோட நம்ம அடைவதற்கு முயற்சியே பண்ணல. நிறைய பேருக்கு அப்படின்னா என்னன்னு தெரியாது. ஆகவே நமக்கு யாருக்குமே மரணம் கிடையாது. வள்ளலார் சொல்கிறாரு, எல்லாருமே வள்ளலார் மாதிரி மரணமில்லா பெருவை அடைய முடியும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்றத வள்ளலார் அகவல்ல சொல்கிறாரு. உலகுயிர் திரளெல்லாம் ஒளிநெறி பெற்றிட இலகும் ஐந்தொழிலையும் யான் செய்ய தந்தனை. இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் மரணமில்லா பெரு அடைவதற்கு நீ போயிட்டு, வள்ளலாரை நீ போயிட்டு அவங்களுக்கு எல்லாம் உலகத்தில் ஒளிநெறி பெற்றிட நீ ஐந்தொழில் ஆற்றுன்றார். ஐந்தொழில் என்னது? ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இதில் நம்ம என்ன நினச்சிருந்தோம்? சிவன் பிரம்மா விஷ்ணு தான் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினச்சின்னு இருக்கோம். கிடையாது, நம்மளும் பண்ண முடியும். வள்ளலார் பண்ணுறாரு, நம்மளும் பண்ண முடியும். அதான் வள்ளலார் வந்தார், ஐந்தொழிலை செய்கிறார் வள்ளலார். ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள் என்ற ஐந்தொழிலை செய்கிறாரு. உலகத்து உயிர்கள் எல்லாம் மரணமில்லா பெரு அடைவதற்கு வழி சொல்கிறாரு. இப்போ நம்ம 3 விஷயத்தை பார்த்துட்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். 3 விஷயந்தான். மரணமில்லா பெரு அடைய முடியுமான்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகம் தேவையில்லை. ஏன்னா வள்ளலார் வந்து எல்லாம் செயல் கூடும்ன்ற வார்த்தையை சொல்கிறாரு. ரெண்டாவது, மரணமில்லா பெரு அடைஞ்சு காட்டியிருக்காரு. அதுக்கு அவர் தான் சாட்சி. நம்ம மரணமில்லா பெரு அடைய முடியுன்றதுக்கு யார் சாட்சி? யாருங்க சாட்சி? வள்ளலார் சாட்சி. அந்த ஒரு சாட்சி போதாதா? இப்போ எந்த ஒரு கேஸாக இருந்தாலும் சாட்சி தான் இப்போ இன்றைக்கி பேசுது, மனசாட்சி பேசுறது இல்லை, சாட்சி தான் பேசுது. அப்போ நமக்கு சாட்சி ஒன்று இருக்குது, வள்ளலார் சாட்சியாக இருக்கார். அப்போ நம்ம அடையலாமா? எல்லாரும் சொல்லுங்கள், அடையலாம். நல்லா கட்டி சொல்லுங்கள். அடையலாம். அப்போ நம்ம மரணமில்லா பெரு அடையலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவது, அதை எப்படி அடைவது? நீங்கள் சொல்லிட்டீங்க, அது எப்படி அடைவது அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். அதுக்கு எப்படி அடைவதுன்னு வள்ளலார் சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு சில பாடல்களை பார்ப்போம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, மரணமில்லா பெருவாழ்வு அடைவதற்கான அடிப்படை தகுதிகள் என்னென்ன அதை பற்றி நம்ம பார்ப்போம். உலகத்தில் முதல்ல மரணமில்லா பெரு அடைஞ்சு வள்ளலார் சொல்லிட்டேன். அவரோட பாடல்கள் சிலவற்றில் அவர் மரணமில்லா பெருவா எப்படி அடைஞ்சார்ன்றதை அவர் சொல்கிறார். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அவர் அப்படியா உண்மையாகவே மரணமில்லா பெரு அடைஞ்சாரா அப்படின்னு இன்றைக்கும் கேட்டுன்னு இருக்காங்க. அவங்களுக்காக தான் வள்ளலார் பாடலில் தான் மரணமில்லா பெருவை பெற்றதை எழுதுறாரு. கட்டமும் கழன்றேன், கவலை விட்டொழிந்தேன், கலக்கமும் தீர்ந்தனன், பிறவி சட்டமும் கிழித்தேன், தூக்கம் துறந்தேன், சாவையும் நோவையும் தவிர்த்தேன் என்றார். அதாவது தூக்கத்தை தொலைச்சாரு, நோவை தொலைச்சாரு, சாவை தொலைச்சாரு, பிறவி சட்டத்தை கிழிச்சாரு. பிறவி சட்டம்னா என்னது? பிறந்தா இறக்கணும், இதுதான் பிறவி சட்டம். அதை சட்டத்தை உடைச்சி பிறந்தாரு, ஆனால் அவர் இறக்கலை. உலகத்தில் உள்ள எல்லா மகான்களும் வந்து பிறவா வரம் தான் கேட்டாங்க, வள்ளலார் மட்டும்தான் இரவா வரம் கேட்டார். ஏன்னா இறக்காமல் இருந்தால் நம்ம மரணமில்லா பெரு அடைஞ்சிடலாம். ஒரு தடவை இறந்து அடுத்த முறை இதே மனித பிறப்பு கிடைக்குமானா அதுக்கு நிச்சயம் கிடையாது. அம்மா காலில் பேசுனாங்க, எந்தெந்த பாவம் செஞ்சால் என்னென்ன பிறப்பு வரும் அப்படின்னு பேசுனாங்க. ஆகவே நமக்கு தெரியாமல் நம்ம நிறைய பாவம் செய்கிறோம். அதனால் மனித தேகம் கிடைக்குமான்றது, மீண்டும் கிடைக்குமான்றது நிச்சயம் கிடையாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை நம்ம பண்ணணும். ஐயா முதல்ல பேசின சரவணகுமார் ஐயா அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பண்ணி ஆன்மநேயத்தோடு வாழும்போது நாம் நிச்சயமாக இந்த பிறவியில் இல்லைனா கூட அடுத்த பிறவிலே நம்ம அடைய முடியும். ஆனால் இந்த பிறவிலே அடைய வேண்டும் என்பதை நாம் குறிக்கோளாக கொள்ள வேண்டும். அடுத்த பாடலில் பார்த்தீங்கன்னா, கற்றேன் சிற்றம்பல கல்வியை கற்று கருணை நெறி உற்றேன், எக்காலமும் சாகாமல் ஓங்கும் ஒளி வடிவம் பெற்றேன், உயர்நிலை பெற்றேன்னு சொல்ல. எக்காலத்திலையும், இந்த யுகத்தில் மட்டும் இல்லை, இனி எத்தனை யுகம் வந்தாலும் வள்ளலார் இருப்பார், தோன்றா துணையாக இருப்பார், அருட்பெரும் ஜோதியோடு இருப்பார். அப்போ நம்மளும் அது மாதிரி இருக்க முடியுமா? இருக்க முடியும்.
அதுக்கு என்ன பண்ணணும்? மரணமில்லா பெருவாழ்வு அடையணும். அவர் அடைஞ்ச மாதிரி இன்னொரு பாடலில் ஆக்கி அழித்தல் முதலாம் ஐந்தொழில் ஓர் ஐந்தினையும் தேக்கி அமுதொரு நீசை என்றான் தூக்கி எடுத்தான் அணைத்தான் இரவாத தேகம் கொடுத்தான் சிற்றம்பலத்தின் கோ அப்படின்னு முடிக்கிறாரு. அதாவது ஆக்கி அழித்தல், அதாவது ஆக்குதல் காத்தல் அழித்தல் சொல்ல இல்லையா, அந்த மாதிரி ஐந்தொழிலை நீ செய் அப்படின்றான். தேக்கி அமுதொரு நீ செய், என்னை செய்ய சொன்னார், செய்த என்றான் தூக்கி எடுத்தான், என்னை தூக்கி எடுத்தார் கையில். எப்படி ஒரு பிறந்த குழந்தையை நம்ம தூக்கி எடுக்கிறோமோ அந்த மாதிரி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளலாரை தூக்கி எடுத்து அருள் கொடுக்கிறாரு. அணைத்தான், எடுத்தான், அணைத்தான், இரவாத தேகம் கொடுத்தான், எனக்கு இரவாத தேகத்தை கொடுத்தான். சிற்றம்பலத்தான், சிற்றம்பலத்தான்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், சிற்றம்பலத்திலே நடம் புரியும் இறைவன் கோ அப்படின்றார். கோனா அரசன் அர்த்தம், கோனா மன்னன் அரசன் என்று பொருள். அவரை வந்து ஆண்டவரை வந்து அரசன் என்று முடிக்கிறார் அவர். ஆகவே அவருக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்ததை அவர் சொல்றாரு. இன்னொரு பாட்டில் பெற்றேன் என்றும் இரவாமை பேதம் தவிர்த்தே இறைவன் என்னை உற்றே கலந்தான் நான் அவனை உற்றே கலந்தேன் ஒன்றானும் அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அவரும் கலந்தாரு இவரும் கலந்தாரு, ரெண்டு பேரும் ஒன்னா கலந்தாங்க, ரெண்டு பேரும் ஒன்னா ஆயிட்டாங்க. அப்போ நாம என்னைக்கு அது மாதிரி மாறுது? அப்போ நம்மளும் வந்து இருந்த இடத்துல அடைய முடியும். அதாவது எல்லாம் வந்து காடு மலை நோக்கி தவம் செஞ்சு இரண்டு அடையலாம்னு சொல்லிட்டு காடு காடாக சுற்றினாங்க. அப்படி தேவையே இல்லை. இருந்த இடத்துலையே இறைவன் நம்மளை தேடி வருவார். ஏன்? நமக்குள்ளே தான் இருக்காரு, தேடி வர நமக்குள்ளவே இருக்காரு. நாம் பார்க்க முடியல. இறைவன் எப்பவுமே நம்மளை பார்த்துன்னு இருக்காரு. ஆனால் நாம் தான் அவரை பார்க்கறது இல்லை. நமக்குள்ளவே இருக்காரு. பக்கத்திலே இருந்தால் நம்ம கண்ணு தெரியல. சொல்லுவாங்கல்ல, ஒரு பொருள் பக்கத்திலே இருக்கும், எங்கெங்கேயோ போய் தேடுவோம். அப்புறம் தேடிட்டு நம்ம பக்கத்தில் நம்ம மனைவியோ இல்லை பையனோ சொல்லுவான், அப்பா இங்கே தானேப்பா இருக்கு, எங்கெங்கேயோ போய் தேடுறியான்னுவான். ஆமாப்பா எனக்கு கண்ணுக்கே தெரியலன்னுவோம். அப்படி தான் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் கண்ணுக்கு பக்கத்திலே இருக்காரு. கண் கழிக்க புகை சிறிதும் காட்டாதே புருவ கலை நடுவே விளங்குகின்ற கற்பூர விளக்கேன்னு பாடுறாரு. கண் கழிக்க, இரண்டு கண்ணும் மகிழ்வதற்காக புருவ மத்தியில் இறைவன் ஜோதி வடிவாக இருக்காரு. நமக்கு தெரியுதா? கண்ணுக்கு பக்கத்திலே இருக்காரு. நம்மளால் பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல? அந்த திரைகள் மறைத்து கொண்டிருக்கிறது. நாம் செஞ்ச வினைகள் என்ற திரைகள் மறைத்து கொண்டிருக்கின்றது. ஆகவே பக்கத்தில் இருந்தோம், நம்ம கண் இருந்தும் கூடுனா இருக்கும். சொல்கிறாங்க இல்லையா பழமொழி, கண் இருந்த நம்ம கண் இருந்து கூடுனா தான் இருக்கும். உண்மையிலே அதாவது யாரெல்லாம் இறைவனை பார்க்குறாங்களோ அவங்க தான் கண்ணு உள்ளவன். திருவள்ளுவர் சொல்லுவார், கேள்வியால் தோற்கப்படாத கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. இந்த மாதிரி நல்ல உரைகளை வந்து இங்கே உட்காந்து கேட்காம உட்காந்து தனியாக பேசினுக்காங்க பாரு, அவங்க காது இருந்தாலும் ஒன்று தான் இல்லைனாலும் ஒன்று தான்றது. கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. அந்த காது இருந்தால் என்ன, இல்லை கட்டினா எப்போ பார்த்தாலும் வந்து யூடியூப்பில் பாட்டு கேட்குறது, இல்லை வேறு ஏதாவது பாட்டு கேட்குறது, இந்த காது என்னத்த புண்ணியத்தை அடைய போகுது? கிடையாது. இந்த மாதிரி நல்ல பெரியவங்களாம் பேசுகிற சொற்பொழிவை கேட்கும்போது இந்த காதுக்கு புண்ணியம் கிடைக்கும். அதை தான் இந்திரிய ஒழுக்கம்னு சொல்கிறாரு. கண், காது, மூக்கு, செவி, வாய் இதெல்லாம் வந்து புண்ணியத்தை அடையணும்னா இந்த மாதிரி விஷயத்தை கேட்கணும், பார்க்கணும், படிக்கணும், பேசணும். இதுதான் செய்யணுமே கண்டா இதை தவிர்த்து மற்ற இதெல்லாம் நம்ம செஞ்சுன்னு இருக்கோம். ஆகவே இந்த மாதிரி சன்மார்க்கத்தை படித்தாவே போதும். உலகத்திலே மிகப்பெரிய கல்வி, மிகப்பெரிய படிப்புனா சன்மார்க்க கல்வி, சன்மார்க்க சாகா கல்வி, இது மட்டும்தான். ஆகவே இதை நம்ம கேட்போம்னு சொல்லிட்டு இப்படி பல பாடல்களில் பெருமான் சொல்றாரு, சாமாறு அனைத்தும் தவிர்த்து இங்க எனக்கு ஆமாறு அருளிய அருட்பெருஞ்சோதி. சாமாறு, சாமாறுனா சாகுமாறு, அனைத்தும் தவிர்த்து நாம் சாவதற்கு எதெல்லாம் நம்மளுக்கு துணையா இருக்கோ அதையெல்லாம் தவிர்த்து விட்டு இங்கு எனக்கு ஆமாறு அருளிய அருட்பெருஞ்சோதி. ஆமாறுனா நித்தியராக இருப்பதற்கு எனக்கு அருளிய அருட்பெருஞ்சோதி. என்னையும் பணி கொண்டு இரவா வரமளித்து அன்னையில் ஓந்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு பாரு. எனக்கு இரவாத வரம் கொடுத்து, ஒரு தாய் எப்படி ஒரு குழந்தைக்கு உயிருக்கு வந்து ஒரு உத்தரவாதம் இல்லை, உயிருக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா தன் உயிரை கொடுத்து குழந்தை உயிரை காப்பாற்றுவா இல்லையா, அந்த மாதிரி அதுக்கு உதாரணமாக சொல்கிறாரு. என்னையும் பணி கொண்டு இரவா வரமளித்து அன்னையில் ஓந்த அருட்பெருஞ்சோதி என்று சொல்லிட்டு ரொம்ப கடைசியில் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா, அருட்பெருஞ்சோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு, மருட்சார்பு தவிர்த்தேன். மருள்னா துன்பம், துன்பம்ன்றது இங்கே மரணம், மரணம் தவிர்த்தேன் தீர்ந்தேன் என்று அரையப்பா முரசு, மரணம் தவிர்த்தேன் என்று சொல்கிறார். ஆகவே இவ்வாறு பல பாடலில் வந்து நான் எப்படி மரணமில்லா பிழு அடைஞ்சேன், நான் மரணமில்லா பிழு அடைந்து விட்டேன் என்பதை வந்து சான்றா சொல்கிறாரு. இப்போ நம்மளாம் பார்க்கல, அவர் வந்து மரணமில்லா பிழு பார்க்கல. நமக்கு எது ஆதாரம்னா அருட்பாத ஆதாரம், இந்த பாடல் தான் ஆதாரம்.
அப்போ அதை நம்ம நம்பணும். நம்பிட்டு அவர் வழியை ஃபாலோ பண்ணோம்னா, அவர் வழியை பின்பற்றோம்னா நிச்சயமாக நாமளும் மரணமில்லா அடைய வேண்டும். இப்போ அவர் அடைந்த அந்த சாகா கலையை வந்து நாம் பெறுவதற்கு வள்ளலார் வந்து தீவிரமாக பேசுகிறாரு நிறைய பாடலில். அதில் ஒரு சில பாடலை பார்ப்போம். நமக்காக சத்தியம் பண்ணுறாரு. எப்பா சத்தியமாக சொல்கிறேன்ப்பா, நான் பெற்ற மரணமில்லா பெருவாழ்வை நீயும் பெற முடியும், நான் சொல்கிறத கேளு. ஒரு அப்பா அம்மா சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம அப்பா அம்மா தான் நம்ம சொல்லுவாங்க, எப்பா சத்தியமாக சொல்கிறேன்ப்பா, இதை செய், இதை படி, இதை சாப்பிடு, உடம்பு நல்லா இருக்கும். நம்ம சொல்கிறோமா இல்லையா? காலில் விடாத குறையா நம்ம சொல்கிறோமா இல்லையா நம்ம குழந்தைங்களுக்கு? அப்போட கேட்க மாட்டேன்றாங்க இல்லையா? அந்த மாதிரி வள்ளலார் வந்து சத்தியம் 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 1000 சத்தியம் பண்ணுறாரு, சத்தியம் விட்டு சொல்கிறாரு. அப்போவும் நம்ம கேட்குற மாதிரியே இல்லை. இருந்தாலும் அந்த நான் சொல்லிடுறேன், கேட்கறது கேட்காது அவங்கவுங்க விருப்பம். உலகற்கு உய்வகை கூறல் என்ற பகுதியில் அதுக்கு முன்னாடி பாருங்க, வள்ளல் பெருமான் யான் பெற்ற நெடும் பெற்றை ஓதி முடியாது என் போல் உலகம் பெறுதல் வேண்டுவனு அப்படின்னு ஆசைப்படுறாரு. நான் எப்படி மரணமில்லா பெறுவை பெற்றனோ நீங்களும் அது மாதிரி அடையணும். நிறைய லாபத்தை அவர் அடைஞ்சார், அதெல்லாம் சொல்லி முடியாது, அவ்வளோ லாபத்தை அடைஞ்ச நீங்களும் அது மாதிரி அடையணுன்றாரு. சாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு மருந்து கொடுக்குறாங்க யாராவது, அது என்ன பண்ணுவோம், நம்ம எத்துமே வீட்டில் பத்திரமா பூட்டி வச்சுட்டு ரகசியமாக நம்ம சாப்பிடுவோம் இல்லையா? யாருக்காவது கொடுத்தா அவங்க சாப்பிட்டா மரணம் இல்லாமல் ஆகிட போகிறாங்க சொல்லிட்டு நம்ம மட்டும் வீட்டில் வச்சு ரகசியமாக பண்ணுவோம். ஆனால் வள்ளலாருக்கு அப்படி ஒரு மருந்து கிடச்சிது, சாகா மருந்து கிடச்சிது. நல்ல மருந்தின் மருந்து, ஞான மருந்தின் மருந்துன்னு பாடுறாரு. அந்த மருந்து என்ன பண்ணாரு? எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு வள்ளலாரு, நமக்கும் கொடுத்துட்டாரு. அந்த மருந்து தான் இந்த அருட்பா. ஆகவே இந்த உலகற்கு உய்வகை கூறல் என்ற பாடலில் சொல்கிறாரு, ஆறாமல் அவியாமல் அடைந்தேனே அடைந்த கோபத்தி அடர்வுற உலகடை அஞ்சாதி திருவீர் மாறாமல் மனம் சென்ற வழி சென்று திகைப்பீர் வழித்துறை காண்கிறீர் பழிபடும் படிக்கே நாராத மலர் போலும் வாழ்கின்றீர் மூப்பு நரை திரை மரணம் கென் செய்வீர். அதாவது நாராத மலர்னா வாசனை இல்லாத மலர், நாறுவதுன்னா மனம் இருப்பதுன்னு அர்த்தம். வாசனை இல்லாத பூவை நம்ம விரும்புமா? விரும்ப மாட்டோம். வாசனை எல்லாம் போவை தூக்கி தான் போட்டுருவோம், இல்லை சும்மா ஒப்புக்கு வச்சுப்போம். அப்போது ஒரு தலையில் வைக்கிற பூ கூட வாசமாக இருந்தால் ஆசைப்படுவோம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நம்மளும் வாசனையோடு இருக்கணும். என்னப்பா வாசனையோடு இருக்கணும், எப்படின்னா சென்ட் அடிச்சிக்கணுமா? அது கிடையாது. இந்த நமக்கு வந்து நம்ம வாசனையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வாசனையோடு இருக்கோம். ஏன்? இந்த ஆன்மா உள்ளே இருக்குது, இந்த உயிர் உள்ளே இருக்குது. இந்த உயிர் போயிடுச்சுன்னா என்ன, இந்த உடம்பு துர்நாற்றம் அடைஞ்சிடும். ஆகவே இந்த உடம்பு வந்து துர்நாற்றம் அடையாமல் இருக்கணும்னா உயிர் உள்ளே இருக்கணும் இல்லையா? அப்போது இந்த உடம்பு வந்து எதனால் வாசனையாக இருக்குது? அந்த உயிரால் தான் வாசனையாக இருக்குது. அதே மாதிரி தான் அந்த பூவுக்கு வந்து வாசனை இருந்தால் தான் மதிப்பு, இந்த உடம்புக்கும் வாசனை தான் மதிப்பு. ஆகவே நாராத மலர் போலும் வாழ்கின்ற அந்த மனமில்லாத மலர் போல நீங்கள் இருக்கீங்க. மூப்பு நரை திரை மரணத்திற்கு என் செய்ய கடைவீர். உங்களுக்கு வந்து வயசாகும், தலை நரைச்சி போவோம், வயோதிகம் வரும், அதுக்கு பின்னாடி கடைசியாக மரணம் வரும். இதுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறீங்கன்னு முன்னாடியே அவர் சொல்கிறாரு. நம்ம அதை பற்றி என்னைக்காவது யோசிச்சோமா? நிறைய பேர் யோசிக்கிறாங்க. இப்போ ஓரளவுக்கு நான் அழகாக இருக்கேன், வயசாகிட்டா அசிங்கமாக இருப்பேனே, தோல்லாம் சுருங்கி போயிடுமே, பல்லுலாம் கொட்டி போயிடுமே, முடி நரைச்சி போயிடுமே அப்படின்னு யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க கண்ணாடி முன்னாடி நின்றுங்கன்னு. ஆனால் வயசாகிட்டா மரணம் வருவேன்னு யாராவது நினச்சி பார்க்கணுமா? கிடையாது. பிறந்தா நம்ம சாவதான் போகிறோம், அந்த மைண்ட் செட்லேயே நம்ம இருந்துட்டோம். ஆனால் நமக்காக வந்து வள்ளலார் பாடுறாரு, பொய் கட்டி கொண்டு நீர் வாழ்கின்றீர் இங்கே புலை கட்டி கொண்ட இப்பொய்யுடல் வீழ்ந்தால் செய்கட்டி வாழ்கின்ற செருக்கற்று நரகில் சிறு புழு ஆகி திகைத்திடல் அறியீர். பொய் கட்டி கொண்டு வாழ்ந்திருக்கின்றோம். அதாவது பொய்யான சமய மத சாஸ்திர சம்பிரதாயங்களை அதுதான் உண்மை நினச்சின்னு அது பின்னாடியே போய் செத்து போயிடுறோம். அதெல்லாம் வந்து எதுக்குமே பயன்படாது. ஜாதி மதம் சமயம் சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் எதுக்குமே நம்மளுக்கு பயன்படாது. அதை வச்சு இறையர்கள் பெற முடியுமானா? பெற முடியாது. அதை கட்டி பிடிச்சிக்கின்னு வாழ்ந்துன்னு இருக்கும். இதை தொட்டால் இது சாஸ்திரப்படி இதை செய்யக்கூடாது, சாஸ்திரப்படி நீங்கள் தும்பக்கூடாது, சாஸ்திரப்படி வெளியே போகும்போது தும்பக்கூடாது, பூனை குறுக்க போகக்கூடாது. இப்படி தேவையில்லாத விஷயத்தை வச்சுக்கின்னு அதை தான் பெரிய மலையாக நினச்சி கட்டி வாழ்ந்துன்னு இருக்கும். பொய் கட்டி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர் இங்கே புலை கட்டி கொண்ட இப்பொய்யுடல். வெறும் புலை தான் இந்த உடம்பு. இந்த உடம்புல என்ன இருக்குது? வெறும் புலை தான் இருக்குது. நரம்பு சதை ரத்தம் சீடு அழுக்கு இதெல்லாம் தான் இருக்குது. இந்த உடம்பை எத்தனை நாளைக்கு நம்ம சுமக்க போகிறோம்? இந்த துர்நாற்றத்துக்குள்ளே கடவுள் உட்கார்ந்து இருக்காரு. நம்ம உடம்பு எவ்வளோ துர்நாற்றம் நமக்கு தெரியும். ஆகவே இந்த துர்நாற்றத்தில் கடவுள் உட்கார்ந்து இருக்காருன்னா அவரோட பெருந்தன்மை உட்கார்ந்து இருக்காரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கடவுளுக்கு ஏற்ற மாதிரி இந்த உடம்பை மாற்றணும். எப்படி மாற்றணும்? சுத்த தேகமாக மாற்றணும். அதுக்கு நிறைய வழி இருக்குது. நம்ம வந்து உணவுலேருந்து ஆரம்பித்து பல விஷயங்கள் இருக்குது. ஆக அதெல்லாம் படிப்படியாக போகலாம்.
ஆக இந்த புலை கட்டி கொண்ட பொய்யுடல் வீண்டால் செய்கட்டி வாழ்கின்ற செருக்கற்று நரகில் சிறு புழுவாகி திகைத்திடல் அறியீர். சிறு புழுவாயிடுங்க, செத்து போயிட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? ஆக நீங்கள் மரணமில்லா பெருவாழ்வை அடைய வேண்டும் சொல்றதுக்கு இதெல்லாம் சொல்றாரு. பண்ணாத தீமைகள் பண்ணுகின்றீரே, பகராத வன்மொழி பகருகின்றீரே, நன்னாத தீயின நண்ணுகின்றீரே, நடவாத நடத்தைகள் நடக்க வந்தீரே, கண்ணாக நீர் விட்டு கருதறிகிறே, எண்ணாதது என்னவும் நேரும் ஓர்காலம் எத்துணை கொள்கின்ற பித்துலகீரே. அதாவது பண்ணாத தீமையெல்லாம் பண்ணிருக்கீங்க, எதை பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசின்னு இருக்கீங்க, நன்னாத தீயினம் சேரக்கூடாத தீயினத்தோடு சேர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், எதெல்லாம் நடவாதோ அதை பற்றி நினச்சி பேராசை வச்சுன்னு இருக்கீங்க. நீங்கள் எதுவுமே நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் வரும், என்னது? திடீர்னு வரும், அது என்னது? மரணம். அப்போ என்ன பண்ண போறீங்க? எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரே. பைத்தியக்கார பசங்களே அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ பைத்தியக்கார பசங்களே இப்படியே வாழ்ந்துனே இருக்கு, சாப்பிட்றது, தூங்குறது, வேலைக்கு போகிறது, சம்பாதிக்கிறது, இப்படியே நாள் ஓடினே இருக்குது. இப்போ தான் 2024 பிறந்த மாதிரி இருந்தது, எப்போ பார்த்தா 2025 ஜனவரி 1 வந்துச்சு. இப்படி வேகமாக ஓடுது காலம். திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து நிற்கும், யாரு? யமதர்மன் வந்து நிற்பான் பாசக்கயிறோட. அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் நமக்காக அவஸ்தை அக்கறைப்படுறாரு. இப்படி நமக்காக வந்து வள்ளலார் கஷ்டப்பட்டுனே இருக்காரு. என்ன பண்ணுவீங்க? இப்போ நம்ம குழந்தைக்காக நம்ம கஷ்டப்படுறல, ஏமா இப்படி வீண் செலவு பண்ணுறியே, பின்னாடி ஒரு பெரிய செலவு வருமே, நாளைக்கு உங்கள் பசங்களுக்கு கல்யாணம் வச்சுருந்தா என்ன பண்ணுவேன்? நம்ம அட்வான்ஸாக சேமித்து வைக்கிறோம்ல, அந்த மாதிரி வள்ளலார் நமக்காக பேசுகிறாரு. பித்துலகீரேன்னு பேசுகிறாரு. சாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடிகளிலே, கோத்திர சண்டையிலே, ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர், அலைந்து அலைந்து வீணே நீர் அழிதல் அழகோ. சாஸ்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஜாதி சமயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், இப்படி எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அலைந்து அலைந்து வீணா போறீங்களே. அதே மாதிரி கூற்று வரும் கால் அதனுக்கு எது புரிவீர்? ஐயோ கூற்று தைத்த சேவடியை பெற்று விரும்பீரே, வேற்றுரைத்து வினைப்பெருக்கி மெலிகின்ற உலகீர், வீணுலக கொடு வழக்கை விட்டு விட்டு வம்மீன் சாற்றுவக்க எனது தனித்தந்தை வருகின்ற தருணம் இது சத்தியம் சிற்சத்தியை சார்வதற்கு. அதாவது கூற்றுவன் வரும், அதை ஏற்க சொன்ன கூற்றுவன் வரும் காலம் நெருங்கி வரப்போது. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? வேற்று உரைத்து வினை பெருக்கி, வேற எதையோ பேசி வினை பெருக்கி மெலிகின்ற உலகீர், வீணுலக கொடு வழக்கை விட்டு விட்டு வம்மீன் சாற்றுவக்க எனது தனித்தந்தை வருகின்ற தருணம். எனது தனித்தந்தை யார்? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அவர் வருகின்ற தருணம். நீங்கள் வந்து மரணமில்லா பெரு அடைவதற்கு தயாராக இருங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? ஜீவகாரணி ஒழுக்கம், ஆன்மநேயம், சகோதரத்துவத்தோடு இதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து ரெடியாக இருங்க. இறைவன் வரும்போது நீங்களும் மரணமில்லா பெருவாழ்வு அடைய முடியும் என்று வள்ளல் பெருமான் சொல்கின்றார். நிறைய இடத்துல சொல்றார். ஐவகை பூத உடல் அழிந்திடில் என் புரிவீர். 5 வகையான பூத உடல் இது அழிந்திட்டா என்ன பண்ணுவீங்க? அழிவுடைமை அழியாமை ஆக்கும் வகை அறியீர், உய்வகை என் தனித்தந்தை வருகின்ற தருணம் அப்படின்னு சொல்றாரு. உடம்பு வரும் வகை அறியீர், இந்த உயிர் வகை அறியீர். உடம்பு ஒரு வகை அறியீர் தெரியாது, இந்த உடம்பு எப்படி வந்து நமக்கு தெரியாது. விண்ணப்பம் எடுத்து படிச்சோம்னா தெரியும், எப்படிலாம் நம்ம கஷ்டப்பட்டு எத்தனை பிறவி நம்ம எடுத்தோம். புல்லாகி பூடாய் புழுவாய் பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி மாணிக்க வாசகர் பாடுவார். அது மாதிரி வள்ளல் பெருமான் 7 பிறப்பை நாம் எடுத்து இந்த பிறப்பை எடுத்திருக்கோன்னு சொல்கிறாரு. முதல்ல வந்து ஓரறிவு உள்ள ஊர்வன புழு பூச்சியாக நாம் இருந்தோம், அப்புறம் பறவைகளாக நாம் இருந்தோம், அப்புறம் விலங்குகளாக இருந்தோம், நரகர்களாக இருந்தோம், அசுரர்களாக இருந்தோம். எல்லாத்துலேயும் பாடுபட்டு அவஸ்தைப்பட்டு அலுப்புண்டு தேய்ப்புண்டு கட்டுண்டு வெட்டுண்டு இப்படி பல அவஸ்தைகளை பட்டு இப்போ மனித பிறவி எடுத்திருக்கோம். அப்போது எவ்வளோ பெரிய பிறப்புன்றதை எல்லாருமே சொல்கிறாங்க. அரிது மனிதராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்கிறாங்க. அதை தான் வள்ளல் பெருமான் இப்போ நீங்கள் மனித பிறவி எடுத்திருக்கீங்க, இந்த பிறவி எடுத்ததுக்கான ஒரே காரணம் ஆன்மலாபம் அடைவது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. அதை தவிர்த்து மீது எல்லாமே நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் நம்ம குடும்ப கடமையை செய்யணும். அதுக்காக எல்லாத்தையும் இழுத்து போட்டு மூடிட்டு நம்ம வந்து ஆன்மலாபம் அடைத்து உட்கார விடாது. குடும்ப கடமையை நம்ம செய்யணும். அந்த குடும்பத்தில் இருந்துக்கினே இந்த ஆன்ம லாபத்தை அடைவதற்கு என்ன செய்யணும் அதெல்லாம் நாம் செஞ்சுட்டே இருக்கணும் சொல்லிட்டு இந்த பாடலாம் அவர் சொல்கிறாரு. நான் இதெல்லாம் எடுத்து சொல்கிறேன்டா, இப்படிலாம் அவர் கஷ்டப்படுறாரு. வையகத்தீர் வானகத்தீர் மற்றகத்தீர் நுமது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கைக்கான மதித்து மயங்காதீர். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையே இல்லை. எது இந்த வாழ்க்கை இல்லை. மையகத்தே ஒரு மரண வாதனையை தவிர்த்த வாழ்க்கை எதே வாழ்க்கைன்றாரு. சரியா போச்சிங்களா? நம்ம வாழ்றதுலாம் ஒரு வாழ்க்கையே கிடையாது. எது உண்மையான வாழ்க்கை?
மரணத்தை தவிர்த்து நித்தியராக வாழ்வதே வாழ்க்கைன்றார். அப்போ அதை நம்ம எப்படி வந்து கெட்டியாக நம்ம பிடிச்சிக்கணும்னா அப்படி பிடிச்சிக்கணும். ஆகவே அந்த மரணமில்லா பெருவாழ்வோடு வாழ்வது மட்டும்தான் வாழ்க்கை என்று சொல்கின்றார். கரணமிக கலிப்புறவே கடல் உலகம் வானம் அதிபதி என்று ஆளுகின்றீர், அதிபதியீர் நீவீர், மரண பயம் தவிராதே வாழ்வதில் என்ன பயனோ. நான் வந்து இந்த கோட்டைக்கு ராஜா, நான் அந்த கோட்டைக்கு ராஜா, எனக்கு 5 வீடு இருக்குது, எனக்கு 5 கோடி சொத்து இருக்குது அப்படின்னு எதையோ வந்து கலிப்போடு நீங்கள் சொல்லிக்கிட்டு வாழ்ந்துருக்கீங்களே. ஆனால் மரண பயம் இல்லாமல் இருக்கீங்களே, மரண பயம் தவிராதே வாழ்வதில் என்ன பயன்? மரணம் வந்துருமே, ஐயா அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது பயம் நம்ம யாருக்காவது இருக்கா? ஒரு துளியும் பயம் கிடையாது. பரீட்சை வருதேன்னு பயம் கிடையாது. பரீட்சை வந்தவுடனே படிப்பாங்க சில பசங்க, 1 வருஷம் படிக்க மாட்டாங்க. அந்த முழாண்டு பரீட்சை வரும்போது 1 வாரம் இருக்கும், அப்போ போய் ஊண்டடிச்சின்னு படித்தா எப்படி மண்டையில் ஏறும்? ஏறவே ஏறாது, பாஸ் பண்ணவும் முடியாது. நம்மளும் அதே மாதிரி தான் இருக்கும். மொத்த வாழ்க்கையை வாழ்ந்து தொலைச்சிட்டு அந்த வயசான காலத்தில் வீடு போக வந்து காடு வான்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த காலத்தில் சில பேருக்கு ஞானம் பிறக்கும். ஞானம் பிறந்து நானும் மரணமில்லா போய் அடைய வேண்டும். எப்படி அடைய முடியும்? முதலிருந்தே வந்து அதுக்கான எல்லா பயிற்சியும் செஞ்சு சாதகங்கள் பண்ணால் அதை மட்டும்தான் நம்ம அடைய முடியும். அது எல்லாமே சொல்லிட்டாங்க, ஜீவகாரணியம் பண்ணுங்க, இதை பண்ணுங்க, எல்லாமே சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு சாவர காலத்தில் சங்கரான முடியுமா? சங்கராவாலே முடியாது. அப்புறம் நம்மளால எங்கேருந்து முடியும்? ஆகவே இதை தான் சொல்கிறாரு, மரண பயம் தவிராதே வாழ்கின்றீர், நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எவ்வுயிர் திரளும் என்னுயிர் எனவே எண்ணினால் இன்புறச் செய்யவும் அவ்வுயிர்களுக்கு வரும் இடையூற்றை அகற்றியே அச்சம் நீக்கிடவும் செவ்வையுற்று உணர்ந்து திருப்பதும் பாடி சிவசிவ என்று கூத்தாடி ஒவ்வொரு கழிப்பால் அழிவுறாது இங்கே ஓங்கவும் இச்சைகான் என்றாய். என்ன சொல்கிறாரு? அவருக்கு என்ன ஆசையா? நமக்கு 1000 ஆசை இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும், நான் இதை செய்யணும் அதை செய்யணும். ஆனால் வள்ளலாருக்கு என்ன ஆசை? ஒரே ஆசை தான், உலகத்து மக்கள் எல்லாம் வந்து அந்த மரணமில்லா பெரு அடையணும். எவ்வுயிர் திரளும் என்னுயிர் எனவே எண்ணினால் இன்புறச் செய்யவும். இன்புறச் செய்யணும் என்னது? எது இன்பம்? எது உண்மையான இன்பம்? மரணமில்லா பெரு தான் உண்மையான இன்பம். நமக்கு பல இன்பம் இருக்குது. புது துணி போட்டால் ஒரு இன்பம், புது நகை போட்டால் ஒரு இன்பம், புது வண்டி வாங்கினா ஒரு இன்பம், புது வீடு கட்டினா ஒரு இன்பம். அதெல்லாம் இன்பமே கிடையாது. அதெல்லாம் வந்து நிரந்தரம் இல்லாத இன்பம். ஆனால் வள்ளலார் என்ன சொல்கிறாரு? உண்மையான இன்பம் என்பது மரணமில்லா பெருவாழ்வுதான் சொல்லிட்டு அந்த பாடலை சொல்கிறாரு. ஆகவே நாம் வந்து இப்படி வள்ளலார் வந்து மரணமில்லா அடைஞ்சார் என்பதை நாம் பாடலை பார்த்தோம். நாம் எப்படி அடையணுன்றதை வள்ளலார் சொன்னதை அந்த பாடலில் பார்த்தோம். ஆகவே இதெல்லாம் வந்து சான்று நம்ம கையில் இருக்குது. ஒன்றே ஒன்று தான் நம்ம செய்யணும். என்ன செய்யணும்னா, அவர் எப்படி அடைஞ்சாரோ அப்படி அடைவதற்கான எல்லா முயற்சியும் நாம் எடுக்கணும். அதை எப்படி நாம் அடைவதற்கு சாத்தியம் உண்டா எனில் ஆன்ம நேயத்தோடு இருக்கணும். ஆன்ம நேயத்தை பற்றி முதல்ல பேசினவர் வள்ளலார் தான். அதுக்கு முன்னாடி ஆன்ம நேயம்னா என்னானே தெரியாது. அப்படி ஒரு வார்த்தை இருக்குனாரு யாருக்குமே தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மனிதநேயம் தான். அதுவும் நம்ம முழுசாக கடைபிடிக்கிறோம்னா கிடையாது. அப்போ மனித நேயத்துக்கும் ஆன்ம நேயத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, மனிதநேயம் என்பது மனிதர்கிட்ட ஒரு அன்பாக இருக்கிறது, இரக்கத்தோடு இருப்பது, தயையோடு இருப்பது மனிதநேயம். ஆன்ம நேயம்னா என்னதுப்பா? எல்லா ஆன்மா கூடவும் தயையோடு இருக்குது, இரக்கத்தோடு இருக்குது. அப்போ எல்லா ஆன்மானா என்னது? ஈ ஒரு ஆன்மா, எறும்பு ஒரு ஆன்மா, யானை ஒரு ஆன்மா, கரப்பாம்பூச்சி ஒரு ஆன்மா. நம்ம பயப்படுறோமே, அந்த கரப்பாம்பூச்சி ஒரு ஆன்மா, பல்லி ஒரு ஆன்மா. ஆகவே எல்லாமே ஒரு ஆன்மா தான். நாம் என்ன பண்ணுறோம்? ஒரு ஈயை பார்த்தா ரொம்ப இழிவாக நினைக்கிறோம், ஒரு கொசுவை பார்த்தா அடிக்கிறோம். அதெல்லாம் ஒரு ஈனப்பிறப்பாக நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனால் அதுவும் நாமும் அப்படி இருந்து தான் நீங்கள் வந்திருக்கோன்றதை நாம் மறந்துடுறோம். நம்மளும் ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்தால் நினச்சி பார்க்கும்போது அப்போ நமக்கு அந்த எல்லா ஆன்மாக்கிட்டே நம்மளுக்கு வந்து அந்த இரக்கம் வரும். அந்த ஆன்மநேயம் தான் வள்ளலார் வேணுன்றார். அந்த ஆன்மநேயம் இருந்தால் தான் ஆன்ம லாபத்தை அடைய முடியும். அப்போ ஆன்ம லாபத்துக்கான துவக்க புள்ளி எது? ஆன்ம நேயம். அப்போ எல்லா உயிரையும் நம்ம நேசிக்கணும். 84 லட்சம் யோனி பேதத்தில் உயிர்கள் பிறக்குது. ஆகவே அந்த 84 லட்சம் யோனி பேதத்தில் வர உயிர்களையும் ஒரே பார்வையாக நம்ம பார்த்து ஆன்ம நேயத்தோடு பார்க்கும்போது நம்ம நிச்சயமாக ஆன்ம லாபம் அடைய முடியும். ஆன்ம நேயம் ஒன்று இருந்தால் போதும், அதில் எல்லாமே அடங்கிடும். ஆன்ம நேயம் இருந்தால் நம்ம சாப்பாடு போடுவோம், ஜீவகாரணியம் பண்ணுவோம். ஆன்ம நேயம் இருந்தால் கொலை கொலையை தவிர்த்துருவோம். ஆன்ம நேயம் இருந்தால் சகோதர பாவத்தோடு பழகுவோம். ஆன்ம நேயம் இருந்தால் எல்லார்ட்டும் அன்பாக நாம் இருப்போம். ஆன்ம நேயம் இருந்தால் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டோம். ஆன்ம நேயம் இருந்தால் யாரையும் மோசம் பண்ண மாட்டோம். ஆகவே இந்த ஆன்ம நேயம் ஒன்று இருந்தால் அதுக்குள்ளே எல்லாமே அடங்கிடும். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் ஆகலின் இறப்பிறன்னு வள்ளுவர் சொல்றாரு. அந்த மனசு சுத்தமாக இருந்தால் போதுமா?
எல்லா தர்மத்தையும் நீ செஞ்சதுக்கு சமன் சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு. அதே மாதிரி தான் வள்ளலார் சொல்றாரு, ஆன்மநேயத்தோடு நீ இருந்தியானா அதில் எல்லாமே அடங்கிடும். ஆகவே ஆன்ம லாபம் அடைவதற்கு எதுனா ஆன்மநேயம் மட்டும்தான். அதே நான் சொன்னது தான், புலைகளை தவிர்த்தல், ஜாதி மத பேதமின்றி இருத்தல், சமய மத அடையாளங்களை தவிர்த்தல், ஜீவகாரணம் செய்தல், சத்விசாரம் செய்தல், பரோபகாரம் செய்தல். சத்விசாரம்ன்றது இந்த 6 திருமுறையை பற்றியும் நம்ம பேசுறது, சந்தேகத்தை ஒருத்தர் பேசி தீர்த்துக்கிறது. சத்விசாரம் பண்ணுறது 4 வகை ஒழுக்கங்கள் ஏற்கனவே காலையிலே சொன்னாங்க. இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். இந்த ஒழுக்கத்தில் நம்ம கடைபிடிக்கணும். அது என்ன 4 வகை ஒழுக்கம்? இந்திரியங்கள்லாம் என்னது? மெய்வாய், கண், மூக்கு, செவி, ஐம்புலன். இந்த ஐம்புலனையும் நம்ம தப்பு செய்யக்கூடாது. கண்ணால் கெட்டதை பார்க்கக்கூடாது, காதால் கெட்டதை கேட்கக்கூடாது, வாயால் கெட்டதை பேசக்கூடாது, இந்த கை காலால் கெட்டதை செய்யக்கூடாது. அப்போ இதெல்லாம் இந்திரிய ஒழுக்கம். கரண ஒழுக்கன்றது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். மனசை கட்டுப்பாட்டு வைக்கணும். காலையில் கூட பேசுனாங்க, மனம் முதல் மரணம் வரை தத்துவங்களை வென்றா மட்டும்தான் நாம் இந்த உடலை சுத்த தேகமாக மாற்ற முடியும், மரணமில்லா பெருவை அடைய முடியும். அப்போ மனம் முதல் மரணம் முதல் உள்ள 96 தத்துவங்களையும் நாம் ஜெயிக்கணும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மனசை ஜெயிச்சாவே மற்றதெல்லாம் ஈஸியாக ஜெயிச்சிடலான்றது உண்மை அது. ஆகவே அந்த மனசை கட்டுப்படுத்திட்டா போதும். நான் சின்ன வயசுலேருந்தே அசைவம் சாப்பிட மாட்டேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு எந்த பழம் கிடையாது. நான் ஒரு அலுவலகத்தில் வேலை செஞ்சுருந்தேன். எல்லாருக்கும் வெளிநாட்டுக்கு டிக்கெட் போட்டு தருவேன். சிங்கப்பூர், மலேசியாவுக்கெல்லாம் போவாங்க, டிக்கெட் போட்டு தருவேன். எல்லோரும் அங்கேருந்து வரும்போது என்னத்தை வாங்கிட்டு வருவாங்க? டிவி, நகை வாங்கிட்டு வருவாங்க, கூடவே தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வருவாங்க. அந்த ஊர் சரக்கு வாங்கிட்டு நான் தான் அந்த ஆஃபீஸில் மேனேஜர். என்னை சுற்றி நிறைய பாட்டிலாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 100 பாட்டில் இருக்கும். ஒரு பாட்டில் எவ்வளோ வேணுன்னா 2000 ரூபாயில் இருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. எவ்வளோ? 2000 ரூபாய் 25,000 ரூபாய் இருக்குது. ஒரு 5,000 ரூபா மதிப்புள்ள பாட்டில் கூட எனக்கு எடுத்து கொடுப்பாங்க. ஐயா நீங்கள் வச்சுங்க சாப்பிடுங்கன்னுவாங்க. நான் சாப்பிட மாட்டேன்னு தெரியும், வேறு முட்டையே கொடுப்பாங்க. நம்மளும் மனசு மாறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது, கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு விசா, டிக்கெட்டு எல்லாம் A to Z நான் பண்ணி கொடுப்பேன். அப்போது ஐயாவை கவனிச்சா நம்ம எல்லாம் சிறப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நான் பிரியாணி சாப்பிட்றீங்களாம் கேட்பாங்க, தண்ணி அடிக்கலாம் கேட்பாங்க, எல்லா சலுகையும் கொடுப்பாங்க. நான் எதுவுமே வேணான்னு மறுத்துடுவேன். அதனால் தனிப்பட்ட மரியாதை நம்மளுக்கு அங்கே உண்டு. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மனசு நம்ம கட்டுப்படுத்திட்டோம்னா எதுவுமே கண்ணு பார்க்காது, கையை தொடாது, வாய் பேசாது. நாங்கள்லாம் நண்பர்கள்லாம் ஒரு கொடைக்கானல் டூர் போயிருந்தோம். எனக்கு அப்போ 20 வயசு. எல்லாம் போயிருந்தோம். எல்லாரும் தண்ணி அடிப்பாங்க, நான்வெஜ் சாப்பிடுவாங்க. நான் மட்டும் என்ன பண்ணுவோம், அவங்க தண்ணி அடிப்பாங்க, நான் அவங்களுக்கு சிப்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள், அதை முந்திரி பருப்பை நான் சாப்பிட்டு இருப்பேன், அவங்க அதான் சாப்பிடுவாங்க. இது உண்மையாக நடந்தது. நான் என்னோடய புத்தகத்தில் கூட எழுதியிருக்கேன். வள்ளுவர் வழி கதைகள் என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அந்த புத்தகத்தில் இந்த கதையை எழுதியிருக்கேன். அதில் அவங்க எவ்வளோ திட்டுவாங்க, நீ சாப்பிடலன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் ஆகிடுவாங்க. பரவாயில்ல, இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பே தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்கெல்லாம் அசைவ ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்க, நான் தனியாக சைவ ஹோட்டலில் போய் சாப்பிடுவேன். இதெல்லாம் நடந்த கதை, உண்மையாக கூட்டுறதுக்காக சொல்ல. ஆகவே எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மனசு தான். மனத்தை அடக்கிவிட்டால் எல்லாமே தானாக அடங்கிவிடும். ஆகவே அந்த 4 வகை ஒழுக்கங்களையும் இந்த தத்துவங்களை வெற்றி கொண்டால் மட்டுமே நாம் மரணமில்லா பெருவை அடைய முடியும். ஆகவே அதை அடைச்சிட்டோம்னா முத்தேக சித்தியும் ஆன்ம லாபத்தையும் நாம் அடைய முடியும். நான் முதல்ல சொன்ன மாதிரி வள்ளலார் இந்த மனித தேகம் எடுத்தது முத்தி இன்பம் பெறுவதற்கு தான் எழுதுகிறார். வள்ளலார் ஜீவகாரண உலகத்தில் எழுதுகிறார், மனித தேகம் மற்ற ஜீவதேகம் போல லேசில் எடுக்க முடியாது. அதனால் மனித தேகத்தில் ஆன்ம விளக்கமும் அருள் விளக்கமும் மிகவும் விளங்குவது. ஆன்மாவை பற்றி விளக்கம் நமக்கு தெரியும், அறிவு பற்றி விளக்கம் நமக்கு தெரியும். ஒரு ஆடு மாடுக்கு ஆன்மானா என்னன்னு தெரியுமா? ஆடு மாடு கோழிக்கு தெரியுமா ஆன்மானா என்ன? ஆன்ம விளக்கம் பற்றியும் அருள் விளக்கம், இறை அருள் பற்றி தெரியுமா? அதுக்கு நமக்கு தெரியும். இறை அருள் இருந்தால் எல்லாம் சாத்தியம் நமக்கு தெரியும். ஆகவே ஆன்ம விளக்கமும் அருள் விளக்கமும் இந்த மனித தேகத்தில் விளங்குவதாலும் இந்த மனித தேகம் போனால் மீளவும் வராது, வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்றாரு. ஒரே ஒரு பால் தான் இருக்குது, 6 ரன் அடிக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம்? நிறைய மேட்ச் பார்த்துருக்கோம்ல. அப்போ தன்னுடைய முழு கவனத்தையும் அந்த கிரிக்கெட்டு விளையாடுற வீரர் முழு கவனத்தையும் செலுத்தி 6 அடிப்பார். அப்போது கோப்பையை ஜெயிச்சிருவார். அப்போ நமக்கு ஒரே ஒரு பால் தான் இருக்குது. என்னது? இந்த ஒரு பிறவி, இதுதான் கடைசி பால் அப்படி நினச்சிங்க. அப்போ தான் அந்த வேகம் வரும். இந்த ஒரு பாலை வச்சு நம்ம என்ன அடிக்கணும்? 6 அடிக்கணும்.
அதாவது ஆன்ம லாபம் அடையணும். நாம் அதை விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கோட்டையை விட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்து நாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு அடுத்த பிறவி திருப்பி நம்ம பழையபடி இந்த பரோட்டா சூரி சொல்லுவேன், வேணாம் நான் முதலேருந்து சாப்பிட்றேன்னு. அது மாதிரி முதலேருந்தே வரணும். எந்த பிறகு ஈயா பிறப்பமோ எறும்பா பிறப்பமோ ஆடு மாடா பிறப்பமோ தெரியாது. திரும்பி ஒரு கோழியாக பிறந்தா ஒருத்தன் பிடிப்பான், கழுத்தை திரும்பி போட்டுருவான். ஆடாக பிறந்தா ஒரே வெட்டாக வெட்டிடுவான். திரும்பி நமக்கு தேவை அதெல்லாம். வெட்டுண்டல், தைப்புண்டல், அழுப்புண்டல், நசுக்குண்டல், இப்படி வள்ளலார் சொல்கிறாரு. நாம் என்னென்ன துன்பத்தை பட்டன்றத நமக்கு தெரியாது. வள்ளலார் சொல்கிறாரு, அம்மாவோட வயிற்றில் நம்ம எவ்வளோ துன்பம் அடைந்தன்றது நமக்கு தெரியாது. வள்ளலார் சொல்கிறாரு விண்ணப்பத்தில், ஒரு இருட்டு அறையில் நாம் இருந்தோம். அந்த கருவறை எப்படின்னா இரும்பு கதவு போட்ட கதவு, ஒரு ஒரு 4 பக்கமும் இரும்பு கதவு. அந்த ரூம் எப்படி இருக்கும்? இருட்டாக இருக்கும், ஒன்றுமே தெரியாது, வெளிச்சம் கிடையாது, காற்று கிடையாது, மூச்சு விட முடியாது. அந்த மாதிரி இடத்துல நமக்கு வெளிச்சத்தை, காற்றை, உணவை இதெல்லாம் யார் கொடுத்தா? இறைவன் கொடுத்தாரு, அருட்பெருஞ்சோதி கொடுத்தாரு. அப்போ அப்படி இருந்த நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை பாதுகாத்து வளர்த்து எந்த சூழ்நிலையும் அந்த கரு கலையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த தாய் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்தால் கரு கலைஞ்சிடும். இல்லை ஏதாவது ஏடாவடமாக சாப்பிட்டா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வரும். இல்லை புரண்டு படுத்தா ஏதாவது கால் ஊனமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை பிரசவம் ஆகும்போது ஏதாவது டாக்டர் வீட்டில் இந்த கோவத்தில் சரியாக பூச்சி வெளிச்சிட்டா வச்சுங்க, ஏதாவது ஒரு அங்கீனம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இப்படி எதுவுமே இல்லாமல் நாமெல்லாம் இன்றைக்கி நல்லா இருக்கும். கை கால் நமக்கு நல்லா இருக்குது, கால் நடக்கிறோம், நல்லா பேசுகிறோம், நல்லா கேட்குறோம், நல்லா பார்க்குறோம். இப்படி நம்மளை வளர்த்து வள்ளலார் அருட்பெருஞ்சோதி இங்கே வச்சு இன்னைக்கு இந்த கூட்டத்தில் வரைக்கும் உட்காந்துருக்கணும். அப்போ நம்ம எவ்வளோ நன்றி இருக்கணும். அதான் நம்ம நினச்சி பார்க்குறோமா? கிடையாது. அவ்வளோ எதுக்குங்க நம்ம அப்பா அம்மா செஞ்சு நம்ம நினச்சி பார்க்குறோமா? நாம் ஒரு குழந்தைக்கு அப்பா ஆகிற வரைக்கும் நம்ம அப்பா பட்ட கஷ்டம் நமக்கு தெரியாது. இன்றைக்கி நம்ம பிள்ளைக்கு சொல்கிறோம், டே இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, இதை பண்ணாத பண்ண சொல்கிறோம், காதிலே வாங்கதில்லை. ஆனால் அவனுக்கும் தெரியும். எப்போ தெரியும்? அவனுக்கு கல்யாணம் ஆன பிறகு, அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்த பிறகு, அப்போ தான் இன்னும் எல்லா அப்பாக்களுடைய கஷ்டமும் அந்த பசங்களுக்கு கல்யாணம் ஆனால் தான் தெரியும். அதே மாதிரி பொம்பளை பசங்க அம்மாவை தான் ஏமாற்றுவாங்க. பெருக்குமா போமா, அவனுக்கு ஒரு ஆள் இல்லை, அம்மா ஒரு நாளைக்கு ஒரு ரசமாவது வச்சுக்கூடமா, அதெல்லாம் யூடியூப்பில் பார்த்து வச்சுக்கோ, ஏன்னா எனக்கு வேலை இருக்குது. ஒரு வேலையும் கிடையாது, உட்காந்து யூடியூப்பில் பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லை ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆகவே அம்மாவை மட்டும்தான் ஏமாற்றுவாங்க. இதே கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு போயிட்டா என்ன ஆகும்? ஒரு மிரட்டல், ஒரு விரட்டல் தான், ஓடி போய் வேலை செய்வாங்க. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு இதுதான் நம்ம மனநிலை தான் நம்ம இருக்கோம். அப்பாவை ஏமாற்றுவோம், அம்மாவை ஏமாற்றுவோம். அப்படி தான் நம்ம அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நம்ம ஏமாற்றின்னு இருக்கோம். அதை பற்றி நினைக்கிறதே இல்லை. எதை பற்றியும் நினைக்காம நாம் நம்மை நாம ஏமாற்றி கொண்டிருக்கின்றோம். இது யாருக்கு நஷ்டம்? இறைவனுக்கு நஷ்டம் கிடையாது. இந்த தேக நஷ்டமானால் நமக்கு தான் நஷ்டம் என்பதை புரிந்து கொண்டு ஆன்ம லாபத்தை அடைவதே நம்முடைய வாழ்க்கையை லட்சியமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான வள்ளல் பெருமான் சொன்ன எல்லாத்தையும் நாம் கடைபிடித்து நாம் இந்த ஆன்மலம் அடைவதை பற்றி நாம் முழு மூச்சாக பெருமான் சொன்ன எல்லா விஷயத்தையும் கடைபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அருட்பாவை நீங்கள் படிக்கணும். 6 திருமுறை இருக்குது, அருட்பாவை படிங்க. உரைநடை பகுதி அதை விட ரொம்ப எளிமையானது, எல்லாம் ரன்னிங் டெஸ்ட்டு தான், ஈஸியாக நீங்கள் படிக்கலாம். அதை படிங்க. எல்லாத்தையும் பெருமான் சொல்லிட்டாரு. காலையில் இருந்தால் எப்படி பல் வளர்க்கணும், என்னென்ன பண்ணணும், மலை ஜலம் கடிக்க முடியலன்னா அதுக்கு என்ன பண்ணணும், அப்புறம் எந்த பக்கம் படுத்துன்னு தூங்கணும், என்னென்ன காய்கறி சாப்பிடணும், எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே யார் சொல்லுவாங்க? இதுக்கு மேலே எப்படி மரணமில்லா பிராடுறதுக்கு எதை சாப்பிட்டா உடம்பு நீங்கள் சொன்ன பேச்சை கேட்கும், அதெல்லாம் கூட சொல்லிட்டாரு. என்ன அரிசியில் சாப்பிடணும், சீரக சம்பா சாப்பிட சொல்கிறாரு, என்னென்ன காய்கறி சாப்பிடணும். இது எந்த ஒரு மகானும் எந்த ஒரு ஞானியும் இந்த மாதிரி இறங்கி சொன்னதே கிடையாது. மனித தரத்துக்கு இறங்கி யாருமே சொல்லலை, அவங்க தரத்திலே சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்மோட தரத்துக்கு இறங்கி சொன்னது வள்ளல் பெருமான் மட்டுமே. அப்படி ஒரு மகான் இந்த உலகத்திலேயே யாருமே சொல்லாத விஷயம், எந்த மதமோ எந்த சமயமோ எந்த ஒரு ஜாதியோ எதுலேயுமே சொல்லலை. மரணமில்லா அடைவது நம்ம சர்மாத்தம் தான் சொல்லியிருக்கு. யாருக்குமே அதை பற்றி தெரியாது. எதை பண்ணால் மரணமில்லா அடையுமே தெரியாது. வள்ளலாருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் அடைஞ்சாரு, நமக்கும் சொன்னார், நாமும் அதை அடைவோம் என்று சொல்லி வள்ளலார் வழியிலே நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்து கொள்வோம், மரணமில்லா பெரு அடைவோம், அதையே லட்சியமாக கொள்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி.